இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு மீண்டும் மாரடைப்பு வருமா? இதய நோயாளிகளின் உறவினர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இதய நோய் குறித்து அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் வெகுஜன மக்களை விட பல மடங்கு விழிப்புணர்வோடு இருக்கும் துறை பிரபலங்களின் திடீர் மரணங்கள் மாரடைப்பு தொடர்பான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் 10% இதய நோய் பாதிப்புகள் மட்டுமே பரம்பரை பாதிப்பாக ஏற்படுவதாகவும், மீதமுள்ள 90% இதய பாதிப்புகள் மோசமான உணவு பழக்கம், வாழ்க்கை முறைகளால் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹார்ட் அட்டாக்ஸில் முக்கியமான ஒரு 10% ரிஸ்க் ஜீன்ஸ் மூலமாக வரும். ஏன்னா மீதி 90% ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்குள்ள இருக்கிற சுகரு, பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் இல்லாத, வேலை இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், ஹை மென்டல் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேவையில்லாத சாப்பிட்றது, ஸோ லேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக்ஸ், இதுதான் 90% ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன். நெஞ்சுவலி, வாயு பிரச்சனை இரண்டிற்குமான வித்தியாசம் குறித்தும் மக்கள் அறிந்து கொள்வது அவசியம் என்கிறார் இதயவியல் சிறப்பு மருத்துவர் குரு பிரசாத். ஹார்ட் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆன டயத்தில், நாங்கள் ஒரு பாரமான வேலை செய்யும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் வேகமாக நடக்கும்போது, படி ஏறும்போது, உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட் செஸ்ட்ல இல்லைன்னா சில டைம் கையால் வரும், ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு டைட் சென்சேஷன், பாரமான ஒரு மூச்சியோட ஒரு கஷ்டமான ஒரு சென்சேஷன் தெரியும். அதுதான் ஹார்ட் அட்டாக். மாரடைப்பிற்கான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கும் பட்சத்தில் பெரிய ஆபத்துக்களை தவிர்க்கலாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கவங்க, பேஷண்ட் 2 பேரும் உடனடியாக பண்ண வேண்டியது அவங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு நல்ல மருத்துவமனைக்கு உடனே போகிறது தான் நல்லது. அந்த டைம் ரொம்ப முக்கியம். ஹார்ட் அட்டாக் முதல் 1 மணி நேரம், அந்த தங்க நிமிடங்கள்னு சொல்லுவோம், அந்த கோல்டன் ஹவர், அது முக்கியமான நேரம். அவ்வளவு சீக்கிரமாக பதட்டம் இல்லாமல் பக்கத்தில் இப்போ நல்ல மருத்துவமனை நாடுறது தான் முறையான இதாக இருக்கும். இதய அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு மீண்டும் மாரடைப்பு வர வாய்ப்பு உள்ளதா என்ற பெரும்பாலானோரின் சந்தேகத்திற்கும் மருத்துவர் முரளிதரன் விளக்கமளித்துள்ளார். ஒரு காமனான ஒரு கேள்வி பைபாஸ் பண்ண பிறகு திரும்பி அடைப்பு வராதா, ஒன்ஸ் ஃபார் ஆல் கியூர் ஆகிடுமா? ஆக்சுவலாக உண்மை அது அல்ல. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணல, பிபி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்காங்க, இல்லை ஒரு புகைப்பழக்கம் விடாமல் இருக்காங்க, இந்த மாதிரி இந்த நோய் வரக்கூடிய காரணிகளை மாற்றாமல் பைபாஸ் ஒன்று பண்ணிட்டேன், இனிமேல் இந்த அடைப்பு திருப்பி வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது உண்மை இல்லைங்க. அடைப்பு திருப்பி வரது நம்ம பார்க்கணும். பிற மருத்துவ முறைகள் வாழ்வியல் முறையோடு ஒத்து இருந்தாலும் அவசர மற்றும் இதய சிகிச்சைகளுக்கு அலோபதி மருத்துவ சிகிச்சையை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். மாரடைப்பு தொடர்பான விழிப்புணர்வு முக்கியமானதாக இருந்தாலும் அதை விரைந்து நடைமுறைப்படுத்துவதுதான் இதய பாதிப்புகளை தவிர்க்கும் முக்கியமான வழி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.